லட்சுமி நாராயண் வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. கன்னி ராசி உங்களுக்கு வந்து உங்களோட ராசியாதிபதி ராசியிலே இருக்கிறார் புதன். ஸோ அது வந்து புதிய ஐடியாஸ், இப்போ தொழிலில் வந்து பெருசாக முன்னேறணும், அறிவுபூர்வமாக ஏதாச்சும் வச்சு சாதிச்சு பெரிய அளவில் சம்பாதிக்கணும்னு நினைப்பீங்க. எல்லாமே சிறப்பாக நடக்கும், கவலையப்படாதீங்க. மற்றபடி 2ஆம் அதிபதியான சுக்கிரன் லாபத்தில் இருக்கிறனால வந்து பெரிய லாபங்களை எதிர்பார்க்கலாம். தொழில் சார்ந்த விஷயங்களிலும் சரி, கலைஞர்களுக்கெல்லாம் வந்து பெரிய லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் வந்து நல்ல லாபங்கள் கிடைச்சி குடும்பம் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. எல்லோருமே வந்து இந்த சந்தர்ப்பத்தில் வந்து பயன்படுத்திட்டு சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக ஏற்படும். மற்றபடி வந்து 3ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா 8இல் இருக்கிறது வந்து கொஞ்சம் மென்டல் டென்ஷன், ஸ்ட்ரெஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தும். அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க, வேறு ஒன்றும் புதிய முயற்சிகள் எடுக்கும்போது சின்ன தடைகளோ கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும்போது உங்களுக்கு வந்து எமோஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள், கொஞ்சம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். மற்றபடி 4இல் உள்ள அந்த கேது குரு அது வந்து ஒரு பிரச்சனைகள் வந்து கிளியர் ஆகுதுங்க. உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி அற்புதமான பலன்கள் இருக்கும். வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் இருந்த வழக்குகள்லாம் மாறி அற்புதமான பலன்கள் கிடைக்குது. 13ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வீடு சார்ந்த விஷயங்கள் வந்து நல்ல முன்னேற்றங்கள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். பண வருவாய்கள்லாம் அபரிதமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்குங்க. வீடு வாகனங்கள் இதனால் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கிடும். அதனால் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், வீடு வச்சு வாடகை வாங்கிட்டு இருந்தவங்க, வீடு கட்டிட்டு இருந்தவங்களுக்குலாம் வந்து இந்த பிரச்சனை நீங்கள் அற்புதமான பலன்கள் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல புதிய வாகனமோ வீடோ வாங்குவதற்கான வாய்ப்பும் சிறப்பாக அமையுதுங்க. மற்றபடி குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து சிறப்பாக இருக்கும். சின்ன பிடிவாதங்கள் இருக்கும், அதுவும் ஒன்று மாற ஆரம்பிச்சிடும். 29ஆம் தேதிக்கு மேலே வந்து சனி வக்கரம் நிவர்த்தி ஆனோன்னு குழந்தைகள் வந்து அற்புதமாக அவங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் சொல்லாமலே வந்து எல்லாமே விஷயங்கள் கடகடன்னு ஆரம்பிப்பாங்க. எல்லாமே அற்புதமாக இருக்கும். கலைஞர்களுக்கு வந்து புதிய வாய்ப்புகள், புதிய ஒரு வேலை கான்ட்ராக்ட் இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதனால் வந்து கலைஞர்களுக்கு வந்து ஷூட்டிங் நடிகர்களாக இருக்கட்டும், இசை கலைஞர்களாக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் வந்து ஒர்க் லோட்லாம் இனிமேல் ஜாஸ்தியாகிடும். ஸோ அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக நடைபெறுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி 5இல் இருக்கும்போது சின்ன ப்ரெஷர்ஸ் இருக்கும். வெளியூரில் போய் செட்டில் ஆகிடலாமா, இந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகலாமான்ற எண்ணங்கள் அடிக்கடி வரும்படி இருந்தாலும் வந்து இப்போ வேலை கிடைப்பது ரொம்ப கஷ்டம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. மற்றபடி கடன்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா கடன்கள் அடைச்சிட்டு நிம்மதியாக இருங்க. இருந்த ரோகங்கள், நோய்கள் இதெல்லாம் தீர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ரொம்ப நாளாக வந்து இந்த வியாதியால் அவஸ்தப்பட்டு இருக்கேன்னா அந்த வியாதியிலிருந்து வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மனைவி சார்ந்த விஷயங்கள், ஸோ மனைவி சார்ந்த விஷயங்கள் அற்புதமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து சின்ன இடர்பாடுகள்லாம் இருந்தாலும் எல்லாமே வந்து சிறப்பாக அமைஞ்சு அற்புதமான பலன்கள் கொடுக்கும். மனைவிக்கு கிட்ட வேலை செய்கிறவங்களா இருந்தால், சப்போஸ் ஜாபுக்கு போகிறவங்களா இருந்தாங்கன்னா அதனால் நல்ல இன்கம் சோர்ஸு, அதனால் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நல்ல சிறப்பாக இருக்குங்க. மனைவியின் வழியில் இருக்கும் ஏதாவது சொத்துகள் நெருக்கடிகள்லாம் ஏதாச்சும் இருந்து வழக்குகள் போயிட்டு இருந்தால் அதுவும் வந்து உங்களுக்கு வந்து சுபமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள் இந்த நெருக்கடிகளாக நீங்கள் அற்புதமான பலன்களை எதிர்பார்க்கலாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மனைவி சார்ந்த விஷயங்களில் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி வந்து குரு கேது ஒன்றா இருந்து அதோடைய பார்வை இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வழக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துருக்குங்க. இப்போ அது நீங்கிடுங்க, ஏன்னா கேது பயிற்சி ஆகிடுது. அது மாதிரி குரு வக்கரம் வந்து 13ஆம் தேதிக்கு மேலே வந்து மாறிடுறதுனால அற்புதமான பலன்கள் இருக்கும். பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான இருந்த ஒரு நெருக்கடிகள்லாம் நீங்கி அற்புதமான பலன்கள், நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 8இல் வந்து உங்களுக்கு வந்து இந்த செவ்வாய் வந்து 8இல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து டென்ஷன்ஸ் இருக்கும். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சம் மெடிடேஷன் இருந்தது ரொம்ப நல்லது. மற்றபடி 9இல் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 11இல் இருக்கனால வந்து தந்தையாரில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பதவி வந்து இந்த நெருக்கடிகள்லாம் நீங்கி நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஐயோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் பெருமூச்சு வராங்க, ஒரு ரெகுலரான ஒரு ஜாபுக்கு போகிறங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு கிடைக்கும். தந்தையார் சார்ந்த விஷயங்கள் வந்து சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த நெருக்கடிகள்லாம் நீங்கி நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 13ஆம் தேதிக்கு மேலே வந்து பெரிய லாபங்கள், பெரிய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். லாபங்களும் சந்தோஷம் இருக்கிற நல்ல ஒரு வாரம் தான் இது. 8ஆம் தேதி அன்றைக்கி இந்த வாரம் என்ன விசேஷன்றதை பார்த்துருவோம். 8ஆம் தேதி சஷ்டி அன்றைக்கி வந்து முருகர் வழிபாடு ரொம்ப நல்லது. குழந்தை வரம் வேண்டி நீங்கள் அன்றைக்கி விரதம் இருந்து முருகரை வேண்டுவதனால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 10ஆம் தேதி அன்றைக்கி வந்து அஷ்டமி. ஸோ அஷ்டமி அன்றைக்கி வந்து காலபைரவரை வந்து ராகு காலத்தில் வணங்குவது ரொம்ப சிறப்பு. ராகு காலத்தில் நார்மலாக வணங்கலாம். அந்த மாதிரி வணங்குவதனால் பகைவர்களை தகத்தெறிவார்.
காலபைரவர். 13ஆம் தேதி அன்றைக்கி வந்து ஏகாதேசி பெருமாள் வழிபாடு. ஸோ அன்றைக்கி வந்து ஒரு நாள் ஃபுல்லாக விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு பண்ணுவதனால் உள்ளமும் உடலும் வந்து தூய்மை அடையுங்க. ஸோ வந்து எவ்வளோ நம்ம டெய்லி என்னென்னோ சாப்பிட்டுட்ருக்கோம். ஏகாதசி இன்றைக்கி ஒரு நாள் வந்து மாதத்தில் 2 நாள் வர இந்த ஏகாதசி வந்து விரதம் இருக்கும்போது உடலில் உள்ள கழிவுகள் நீங்கி அற்புதமான பலன்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.